ஹாய் கைஸ். என் புது ட்ரெஸ் எப்படி இருக்கே? நாங்கள் இன்னைக்கு குருநாசாமி கோயிலுக்கு போக போகிறோமே. நானும் என் மாப்பிள்ளையும், நானும் எங்கள் ஆத்தா, என் தாத்தா, அம்மா, அவங்க ஆத்தா, அவங்க அம்மா எல்லாரும் போகிறோமே. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வண்டியில் போகும்போது எனக்கு தூக்கம் வந்துடும் கைஸ். எப்படியோ தூக்கத்தில் அள்ளி போட்டுட்டு எங்கள் தாத்தா என்னை கோயிலுக்கு கூத்தர எங்கள் ஆத்தா என்னை அல்லாக்கா தூக்கிட்டு போய் சாமி காலுக்கு முன்னாடி மல்லாக்கா போட்டுட்டாங்க. எனக்கு தூக்கமே கலையில. அப்புறம் என் மாப்பிள்ளைய பக்கத்தில் போட்டாங்க. மாப்பிள்ளைன்னா வேற யாரும் இல்லை, பக்கத்தில் படுத்திருக்கானே கிருஷ்ணன், அவன்தான். சாமி கும்பிட்டு நெத்தியில் ஒரு பட்டையை போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா நல்லதாமே. வழக்கம் போல் அவங்க உட்காந்துட்டாங்க. எங்களால் முடியலன்னு எங்களையே படுக்க போட்டுட்டாங்க. இதுதான் கைஸ் கோயிலோட உள் வியூ. பார்த்துக்கோங்க, நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. நாங்கள் ரெண்டு ஜாலியாக படுத்திருந்தோம். க்யூட்டாக இருக்கம்மா. மாப்பிள்ளையை கீழே போட்டோன்னே அவனுக்கு ஒரே ஜாலி கைஸ். என்னை தூக்கி வச்சிருந்தானோ கிருஷான் குருன்னு மறைச்சு பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அவனை கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சின்னிட்டே இருந்தா கைஸ். அப்புறம் என்ன, நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி இல்லை கூப்பிட்டுட்டு கொஞ்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம் கைஸ். அப்புறம் நானும் அம்மாவும் ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கிறது யாரும் எங்கள் தாத்தா தான். நல்லா இருக்கம்மா கைஸ், நானும் எங்கள் அம்மாவும். அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இப்போ தான் ராட்டந்தூரியெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் குருநாசாமி கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இன்னும் 2 வீக்ஸில் எங்கள் ஊரில் பெரிய நோம்பி வருவோம். அப்புறம் என்ன, மழை வரப்போகுது, எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாய் பாய்.